இங்கே 3 விதமான முட்டை மாசு இருக்குது. இது வந்து பெருவெட்டு முட்டை மாசு, இது பார்த்தீங்கன்னா நைஸ் முட்டை மாசு, இது பச்சை முட்டை மாசு. இங்கே தமால கொண்டு வந்து சிக்கனை கொட்டினாங்க, உப்புன்னு போட்டாங்க, பயந்துட்டு விரட்டி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது, அள்ளி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது. முட்டை மாசு தான் இங்கே ஸ்பெஷலுங்கிறாங்க. அதை விட சுக்கா டாப்பாக இருக்குது. பாட்டி கையால் பிசைஞ்சு கொடுத்தா தான் ருசி அதிகம். மிச்சா டாப்பாக இருக்குது. 50 ரூபாய்க்கு சுக்கா தாராளமாக கொடுத்துருக்காங்க. நல்லா வயிறு நிறையறதுக்காகவே கொடுக்குறாங்க. 50 எந்த டைப் போட்டாலும் 50 ரூபா, சிங்கிள் மாஸ் 30 ரூபா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு செமத்தீனிக்காக புதுக்கோட்டைக்கு வந்திருக்கோம். திருச்சியில் முட்டை மாசு ஸ்பெஷல்னு சொல்லி சாப்பிட்டோம். இங்கே புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா 10 விதமான முட்டை மாசு போடுறாங்கன்னு சொன்னாங்க. மெயினாக அதுக்கு தான் வந்தோம். உண்மை என்னென்னா 5 விதமான முட்டை மாசு தான் போடுறாங்க. அது போக ஆஃப் பாயில், ஃபுல் பாயில், கலக்கி, ஆம்லெட் எல்லாம் கிடைக்குது. சரி, வேற என்னென்ன கிடைக்குதுன்னு கேட்டலாம். அவங்ககிட்டயே கேட்டுருவோம். முட்டை மாசுக்கு சிங்கிள் மாசு இருக்கு, நைஸ் மாசு இருக்கு, பச்சை முட்டை மாசு. அதான் நைஸ் மாசு. முட்டை வந்து பீஸ் வந்து ரொம்ப நைஸா பொடியா இருக்கும். நார்மலா பெருவெட்டா இருக்கும். அதுதான் பச்சை முட்டை மாசு இருக்கு. முட்டையை உடச்சு ஊற்றி மாசு போகுது. சிங்கிள் மாஸ் சொன்னீங்களா? அந்த சிங்கிள் மாசு பெருவெட்டா வரும், பீஸ் பெருவெட்டா வரும். அப்போ ஒரு சிங்கிள் மாஸ் போடலாம், ஒரு நைஸ் வந்து போடலாம், பச்சை முட்டை மாசு. 3 வெரைட்டி. 3 போடலாம். 3 போடலாம். புரோட்டா சாப்பிட்டுக்கலாம். முட்டை மாசு ரெடி ஆகிடும். ரெடி ஆனோடனே புரோட்டா மாசு எல்லாம் சேர்த்து இங்கே 3 விதமான முட்டை மாசு இருக்குது. இது வந்து பெருவெட்டு முட்டை மாசு, இது பார்த்தீங்கன்னா நைஸ் முட்டை மாசு, இது பச்சை முட்டை மாசு. பச்சை முட்டை மாசு வந்து அப்படியே பச்சை முட்டையை உடச்சி போட்டு அப்படியே ஸ்கிராம்பிள் பண்ணி பண்ணுறாங்க. பச்சை முட்டை மாசு. நைஸ் கேட்டிங்கன்னா நல்லா பொடியாக நுடுக்கிடுறாங்க. இது அப்படியே ஸ்லைஸ் பண்ணி போட்டு 3 விதமாகவும் செஞ்சு வாங்கியிருக்கேன். எது நமக்கு புரோட்டாக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துடலாம். புரோட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைஸ் பாருங்க, இதுதான் சைஸு, அளவான சைஸாக இருக்குது. என்ன ரேட்டுன்னு இன்னி நான் கேட்டு சொல்கிறேன். அளவான சைஸு, பட் நல்லா போடுறாங்க. ஒரு 3 வாயில் முடிச்சிருக்கு. நம்ம படத்தில் சூழி சாப்பிட்ற மாதிரி இந்த சைஸ் இருந்தால் தான் கரெக்ட். இப்படி மடக்கி இடையில குழம்பு கொஞ்சம் ஊற்றி, புரோட்டா மேலே குழம்பு கொஞ்சம் ஊற்றி வருங்க. இப்படியும் மடக்குனா நம்ம சூரி ஸ்டைலில் எடுத்து அப்படியே சாப்பிடலாம். அது மாதிரி இருக்குது. பட் அந்த அளவுக்கு என்னால் சாப்பிட முடியாது. நான் கொஞ்சம் தாராளமாக சாப்பிட்றோம் தான். இருந்தாலும் ஒரு முழு புரோட்டாமா அப்படி மடக்கி எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஐ எம் நாட் பரோட்டா சூரி. பிச்சு தான் சாப்பிடுவேன். சில ஐட்டங்களை ரசிச்சு அப்படியே முழுசா அப்படியே வாய்க்குள்ள போட்டு சாப்பிடுவேன். அது வேற விஷயம். 3 வாய் அல்லது 4 வாய். 4 வாய்ங்கிறது ஜாஸ்தி. 3 வாயிட்ட பொறுத்துலாம். குழம்பை டேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு புரோட்டா ஃபுல்லாக குழம்பையும் சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு. சால்னா இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தேங்காயை அரைச்சி ஊற்றுவாங்க போல. சால்னா நல்லா கெட்டியாக கொடுப்பாங்க இந்த ஏரியாவில் எல்லாம். கடை நல்ல பிஸியான ஏரியாவில் மெயின் ரோட்டில் இருக்கா. ஃபுல்லாக போட்டு தள்ளிகிட்டே இருக்காங்க. பார்சலும் கட்டிகிட்டே இருக்காங்க. ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. அதனால நல்ல சேல்ஸும் கூட. இங்கே தமால கொண்டு வந்து சிக்கனை கொட்டினாங்க, உப்புன்னு போட்டாங்க, பயந்துட்டேன். இவ்வளோ குவான்டிட்டியா அப்படின்னு பயந்துட்டேன். அப்புறம் பார்த்தா 3 சுக்கா. முட்டை மாசு தான் இங்கே ஸ்பெஷலுங்கிறாங்க. அதை விட சுக்கா டாப்பாக இருக்கு. இப்போ முட்டை மாசு எது வாங்கணுமோ அதை ட்ரை பண்ணிடலாமா? முட்டை மாசு புரோட்டா காம்பினேஷனுக்காக தான் வாங்கினது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் இந்த பெருவெட்டு முட்டை மாசு வந்து ஜஸ்ட் லைக் தட். அந்த குஸ்கா கூட சாப்பிட்றதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். புரோட்டாவோட வெரைட்டி சாப்பிடணும் அப்படின்னா ஒன்றா பச்சை முட்டை மாசு, இல்லைன்னா நைஸ் முட்டை மாசு, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கினா தான் வந்து புரோட்டாவோட அப்படி வெரைட்டி எடுக்க முடியும். 3 விதமான மாசுலையும் சேம் மசாலா தான் யூஸ் பண்ணுறாங்க, அதே குழம்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் உங்களுக்கு பெருவெட்டுன்னா என்னன்னு காமிக்கணும், நைஸ்னா என்னன்னு காமிக்கணும், பச்சை முட்டைனா என்ன காமிக்கணுங்கிறதுக்காக 3 ஆர்டர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முதல்ல ஐம் ஆல்சோ நியூ டு திஸ். எனக்கும் தெரியாது பெருவெட்டு எப்படி இருக்குன்ட்டு. முதலே அவர் ஆர்டர் எடுக்கும் போதே கேட்டேன், பெருவெட்டுனா என்ன, நைஸ்னா என்ன, எப்படி இருக்குன்னு கேட்டேன். நமக்கு இது புதுசாக இருக்கிறதுனால 3 விதமான ஐட்டத்தையும் காமிச்சு பார்க்கறதுக்காக 3 வாங்கியிருக்கேன். டேஸ்ட் வைஸ் இட்ஸ் கோயிங் டு பி தி சேம், ஒரே மாதிரி தான் இருக்கும் போகுது. பட் நான் சொன்ன மாதிரி வெரைட்டி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது, அள்ளி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது. பச்சை முட்டை மாசு,
பச்சை முட்டையை உடைச்சு போட்டு பண்ணது. இது கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். வேற லெவல். நான் சொன்னேன்ல, பாட்டி கையால பிசைஞ்சு கொடுத்தா தான் ருசி அதிகம். இதுதான் டாப்பா இருக்குது. இந்த 3 ஐட்டத்துலையும் இது டாப்பா இருக்குது. இது வந்து ஜஸ்ட் பாயில்ட் எக் ஸ்லைஸ் பண்ணி மசாலா பண்ணியிருக்குது. வெரி நைஸ், வெரி நைஸ். நீங்க புரோட்டாவோட பெரட்டி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா நைஸ் போயிருக்கேன், இல்லைன்னா பச்சை முட்டைக்கு போயிருக்கேன். நம்ம புதுக்கோட்டைக்கு வந்தீங்கன்னா டவுன் ஹால் இருக்கு. டவுன் ஹால் பில்டிங்லேயே தான் வந்து ஒரு 3 கடையை எடுத்து இவங்க கடை வச்சிருக்காங்க. முத்துப்பிள்ளை கேண்டீன் அப்படின்னு பேரு. 3 கடை எடுத்திருக்காங்க. 2 கடையில் சிட்டிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஒரு கடையில் வந்து பேக்கிங் மற்ற ரெடி பண்ணக்கூடிய வேலை எல்லாம் அங்கே நடக்குது. குக்கிங் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு இடம் வச்சுருக்காங்க. அங்கேருந்து பண்ணி கொண்டு வர்றாங்க. முன்னாடியே வச்சுருக்காங்க. அங்கேருந்து குக்கிங் எல்லாம் அங்கே பண்ணிக்கிறாங்க. இந்த 3 கடையை ஆக்குபை பண்ணி ஜம்முன்னு பண்ணியிருக்காங்க. ஜம்முன்னு பண்ணியிருக்காங்க இதாடா அப்படின்னு கேட்காதீங்க. ஆம்பியன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஸ்பேசியஸாக பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? டவுன் ஹால் வந்தீங்கன்னா டவுன் ஹாலுக்குள்ள காரெல்லாம் நிறுத்துறாங்க. கார் பார்க் பண்ணுறதுக்கு நான் வரும்போது அந்த பக்கம் போய் ஒரு சைடில் சந்தில் போட்டு வந்துட்டேன். அப்புறம் தான் பார்த்தா டவுன் ஹாலுக்குள்ள காரெல்லாம் நிறுத்துறாங்க. அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டு சொல்கிறேன். டவுன் ஹாலுக்குள்ள நம்ம கார் நிறுத்தலாங்களா? டவுன் ஹாலுக்குள்ள உள்ள நம்ம கார் நிறுத்தலாமா? சாப்பிட வரும்போது உள்ள அதான் நான் சொன்னேன். உள்ள நிறுத்துறாங்க. ஸோ அந்த வசதி இருக்குது. நைஸ் மாஸ்லையும் பெருவெட்டுலையும் தக்காளி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. நைஸ் பிரியாணி கூட கலந்து சாப்பிடலாம். ஐ மீன் குஸ்கா கூட கலந்து சாப்பிடலாமா? நைஸ் முட்டை மாசை விட பெருவெட்டு தான் வந்து குஸ்கா கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. சோப்பு பார்த்தீங்கன்னா வறுத்து கொண்டு வந்து காற்றுல ஆரம்பிச்சிருக்காங்க. மனம் அப்படியே சூப்பராக இருக்கு. நமக்காக ஸ்பெஷல் மனம். 5.1ல சைட்ல இருந்து சவுண்ட் வர்ற மாதிரி நமக்கு ஸ்பெஷல் சைட்ல இருந்து ஒரு மனம். முட்டை மாசு என்ன விலைங்க? முட்டை மாசு 50. எந்த டைப் போட்டாலும் 50 மாசு 50 ரூபா, சிங்கிள் மாசு 30 ரூபா. ஓ, இதுல கம்மியாகவும் கொடுப்பீங்க? கம்மியாகவும் கொடுப்போம். சரி. இது சிக்கன் சுக்கா 100 ரூபா. 100 ரூபா. குஸ்கா 50 ரூபா. புரோட்டா 10 ரூபா. 50 ரூபாய்க்கு குஸ்கா தாராளமாக கொடுத்துருக்காங்க. நல்லா வயிறு நிறையறதுக்காகவே கொடுக்குறாங்க. இங்க என்ன ஸ்பெஷல்னு சொன்னாங்களோ அதை பூரா ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குது. அதில் எது டாப்பாக இருக்குங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது போக இடியாப்பம் பாயா எல்லாம் நைட் டைமில் கிடைக்கும். ஈவினிங் மேலே சாப்பிட்டீங்கன்னா அந்த ரிசல்ட் நம்ம சொல்லுங்க. இந்த ஊருக்காரங்க நம்ம ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா வந்தவொடனே 2 பேர்த்து மீட் பண்ணேன். அது மிகப்பெரிய சந்தோஷம். வேற யாரெல்லாம் இருக்கீங்களோ பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுங்க. இந்த கடையில் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்கு, எது டாப்பாக இருக்கு அப்படிங்கிறது உங்கள் கருத்தையும் சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் செம்ம தீனி தான்.